Welcome to John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th Standard Science, Term 1, Unit 1, Organ Systems, book back question from page number 109 and 110. Okay, first let us take short answer questions. That is, answer briefly. There are 7 questions. Now let us see one by one. Name the salivary glands in our mouth. So there are 3 salivary glands in our mouth. We have already learnt when we learnt this lesson. What are they? The salivary glands in our mouth are parotid, sublingual and submandibular glands. Okay, let me underline that and show you. So what are they? Parotid, second one sublingual and third one submandibular. So parotid, sublingual and submandibular. So these are the 3 glands in our mouth, the salivary glands. Then what is respiration? Swasam என்றால் என்ன? The process of supplying oxygen to the tissues of the body and removing carbon dioxide from the tissues is called respiration. So நம்ம ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணா பார்ப்போம், மீனிங்கோட பார்ப்போம். The processனா அது ஒரு செயல்முறை of supplying oxygen. ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு செயல்முறை யாருக்கு கொடுக்கணும்? To the tissues of the body. நம்ம உடம்பில் உள்ள திசுக்களுக்கு கொடுக்க வேண்டும். மேலும் removes carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றம் செய்யணும். எங்கிருந்து? From the tissues, அந்த same tissues. அதுக்கு எதுக்கு ஆக்சிஜனை கொடுக்குதோ அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணணும். That is called respiration. So the process of, அதாவது ஒரு செயல்முறை, supplying oxygen to the tissues of the body, அதாவது உடம்பில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து and removing carbon dioxide from the tissues. அதே திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதற்கு என்ன என்று பெயர்? ரெஸ்பிரேஷன் என்று பெயர். ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? தி ப்ராசஸ் ஆஃப் சப்ளைங் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவிங் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ் இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். கிளியர்? ஸோ வாட் இஸ் த தேர்ட் கொஸ்டின்? வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? What is the function of the pericardial fluid? நம்ம pericardial fluid எங்க இருக்குன்னு பார்த்திருக்கோம். முதல்ல இந்த ஹார்ட் வந்து 4 அறைகளை கொண்டதுன்னு பார்த்திருக்கோம். 4 chambers. இதுதான் ஹார்ட்னு வச்சுக்குவோம். ஓகே, இதுதான் ஹார்ட். ஓகே, இதுல 4 அறைகள் இருக்கு. இந்த வால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? டபுள் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2 இருக்கு. இப்போ இதுல ஒரு வால்ல கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு வால் இருக்கும். ஸோ இந்த வால்க்கு தான் என்ன பேர்? இந்த டபுள் வால்க்கு என்ன பேர்? பெரிகார்டியம் அப்படின்னு பேர். இந்த சுவருக்கு வந்து பெரிகார்டியம், ஹார்ட்டை சுற்றி இருக்கிற சுவருக்கு என்ன பேர்? பெரிகார்டியம்னு பேர். அது ஏன் நடுவில் கேப் இருக்கு? அந்த 2 வாலுக்கு நடுவில் எதுக்கு கேப்னா, அதுக்கு நடுவில் வந்து சில லிக்விட்ஸ் இருக்கும். அந்த லிக்விடுக்கு பேர் தான் என்னது? பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அதுக்கு பேர் தான் என்னது? பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இப்போ நான் இங்கே கலர் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விட் இருக்கும். நம்ம இங்கே எல்லோ கலரில் காமிக்கிறோம். 2 வாலுக்கு நடுவில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அந்த வால்க்கு பேர் வந்து பெரிகார்டியம். அதனால அதுக்கு உள்ளார இருக்கிற அந்த திரவத்துக்கு பேர் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தி பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? ஏன் இதயத்தில் கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு லிக்விடை அது 2 வால் கொடுத்து அதுக்கு வச்சிருக்காங்க? இப்போ திடீர்னு உங்களை ஓங்கி நெஞ்சில் ஒருத்தவங்க குத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதோ நெஞ்சில் விழுந்துருது எதிர்பாராத விதமாக, அப்போ ஹார்ட்டு என்ன ஆகிடும்? பிரேக் ஆகிடும் இல்லையா? அப்போ அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வேணும் அப்படின்னா அதுக்காக தான் என்ன வச்சுருக்காங்க? அதை சுற்றி லிக்விட் வச்சுருக்காங்க. இப்போ யாராவது குத்துனா கூட அந்த லிக்விட் அமுங்கி நம்ம இதயத்தை பாதுகாக்கும். ஸோ தட் இஸ் வை the pericardial fluid is there around our heart. இப்போ இதுக்கு எப்படி எழுதுவோம் நம்ம? The space between the membranes of heart. See, இந்த membrane பேர் என்னது? Pericardium. The space between the membranes of heart is filled with pericardial fluid. The fluid protects the heart from the shock. The fluid protects the heart from shock. ஏதாவது திடீர்னு ஒரு அதிர்வு, ஒரு திடீர்னு நம்ம மேலே யாராவது குத்திட்டாங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட ஹார்ட் அஃபெக்ட் ஆகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன். அதோட வேலை அதுதான். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இட்ஸ் கிளியர். நேம் தி சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். ஸோ ஹியூமன் ஹார்ட்டில் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 4 அறைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றுக்கு என்ன பேருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ நான் கலர் திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஹார்ட்டில் வந்து பிளட் இருக்கிறதுனால ரெட் கலராக இருக்கும், அதனால் ரெட்டில் வச்சுக்கோம் நம்ம. ஸோ 4 அறையாக இருக்கும். இதுதான் ஹார்ட்டு. ஓகே, நம்ம ஹார்ட் மாதிரியே போட்டுக்குவோம் அதை. ஓகே, திஸ் இஸ் தி ஹார்ட். இதில் எத்தனை அறை இருக்குது? 4 அறை இருக்குது. 1 2 1 2 3 and 4. ஸோ இந்த மேலே இருக்கிற அறைக்கு 2க்கு என்ன பேர்? ஆரிக்கல்ஸ். மேலே இருக்கிற அறைக்கு என்ன பேர்? ஆரிக்கல்ஸ். AURICLES, ஆரிக்கல்ஸ். கீழே இருக்கிற அறைக்கு 3 4க்கு என்ன பேர்? வென்ட்ரிக்கல்ஸ். VENTRICLES, வென்ட்ரிக்கல்ஸ். ஸோ இதுதான் நேம் த சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். இது வந்து என்னது? ரைட் ஆரிக்கல். இது வந்து என்னது? லெஃப்ட் ஆரிக்கல். கீழே இருக்கிற 3வது வந்து என்னது? ரைட் வென்ட்ரிக்கல். 4வது வந்து என்னது? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். என்ன சார் மாற்றி சொல்கிறீங்களே? ஸோ நம்மளுக்கு ரைட் சைடாக இருக்குது, அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அது லெஃப்டாக இருக்கும். அதனால் 1 வந்து என்னது? இது வந்து ரைட் ஆரிக்கல். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஆரிக்கல். கீழே இருக்கிறது வந்து இது ரைட் வென்ட்ரிக்கல், 3 வந்து ரைட் வென்ட்ரிக்கல், 4 வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். கிளியர்? ஸோ the human heart is divided into 4 chambers. The upper chambers are called auricles. Okay, இதை விட்டுடலாம், atria விட்டுடலாம். நம்ம என்ன வச்சுக்கலாம்? The upper chambers are called auricles. The lower chambers are called ventricles. Okay, that's the answer for it. நல்லா படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த படத்துல இருந்தே ஆன்சர் எழுதிடலாம். ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம புக்கில் தேடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை காட்சிப்படுத்தி அந்த படத்துல இருந்தே அந்த ஆன்சரை கொண்டு வர பார்க்கணும். So the auricles and ventricles are separated. இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நேம் தி சேம்பர்ஸ் இன் த ஹியூமன் ஹார்ட் தான் கேட்டிருக்காங்க. அந்த வாலுக்கெல்லாம் பேர் கேட்கல, அதனால இது நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அரேஞ்ச் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். ஸோ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்னது? நம்ம கிட்னியிலேருந்து அந்த யுரித்ரா வரைக்கும் எப்படி வந்து நம்ம யூரின் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கோம்? அவரை மாதிரி 2 கிட்னி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்ன? அதாவது நம்மளுக்கு லெஃப்டில், அதுவும் ஆக்சுவலாக ரைட்டு. இது வந்து என்ன இருக்கும்? லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி இருக்கும். இங்கேருந்து என்ன வரும்? இங்கேருந்து 2 டியூப் வரும் இல்லையா? அந்த டியூபுக்கு பேர் தான் என்னது? யூரிட்டர். இந்த டியூபுக்கு பேர் தான் என்னது? யூரிட்டர். மேலே 2 கிட்னி 2 யூரிட்டர் வருது. அது எங்கே வந்து சேரும்? அது வந்து ஒரு பையில். அது அந்த பை என்னது? இந்த பை தான் சாக்கு மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் யூரினரி பிளாடர். கரெக்டாக சொல்லணும்னா மூத்திர பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூரினரி பிளாடர். அது கடைசியில் இது ஒரு வழியாக வெளியேறும், ஒரு சின்ன குழாய் வழியாக வெளியேறும். அதுக்கு பேர் தான் என்னது? யூரித்ரா. அந்த குழாய்க்கு பேர் தான் என்னது? யூரித்ரா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வருது? கிட்னி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னி. ஓகே, அதை எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னி. ஸோ கிட்னிக்கு அப்புறம் என்ன வருது? அந்த டியூப் வருது இல்லையா? அதுக்கு பேர் என்னது? யூரிட்டஸ். இந்த 2 குழாய் வந்து யூரிட்டஸ், யூரிட்டர். ஓகே, 3வது என்ன இருக்கு? யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர், மூத்திர பை இருக்கு இங்க. அடுத்தது அல்லது சிறுநீர் பை அப்படின்னு சொல்லலாம், யூரித்ரா. ஸோ இதுதான் என்னது? அந்த நுண்ணிய அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது? யூரித்ரா. ஓகே, இப்போ இதுதான் சீக்வன்ஸ். கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா. திஸ் இஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். உடனே படம் போட்டுங்க. அந்த படத்துல இருந்தே நம்ம அழகா கண்டுபிடிச்சிக்கலாம் இது கரெக்ட் ஆர்டர் அப்படின்ட்டு. The 6th question, what are the 2 parts of peripheral nervous system? There are only 2 parts in the peripheral nervous system. நம்ம அதை படிச்சிருக்கோம். அது என்னது? ஒன்று வந்து somatic nervous system, the other one is autonomous nervous system. somatic nervous systemத்துக்கு என்ன சொல்றது? உடல் நரம்பு மண்டலம். autonomous என்னது? தானியங்கு நரம்பு மண்டலம். So these are the 2 parts of the peripheral nervous system. இது எங்க இருந்து செயல்படும்? நம்ம முதுகு தண்டுவடத்துல இருந்து. சில இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கும் இல்லையா? இப்போ நம்ம மூச்சு விடுறது, ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணுறது, நுரையீரல் வந்து ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது, இதெல்லாம் நம்ம மூச்சு விடுறது, இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான் என்னது? ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒன்று, இப்போ யாராவது உங்களை ஒரு தொடையில கிள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே தொடையில இருந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை, இங்கே கிள்ளும் போதே நம்ம பிரெயினில் உரைக்குது, ஐயோ வலிக்குது அப்படின்ட்டு. உடனே பிரெயின் என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு கட்டளை இடும், ஒன்று அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, இல்லைன்னா திருப்பி அவனை அடி, இல்லைன்னா கிள்ளின இடத்துல தேய்ச்சி விடு வலிக்காமல் இருக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு மெசேஜை நம்மளுக்கு சொல்லும், உடனே நம்ம அதை செய்வோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் வந்து என்னது? சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, these are the 2 nervous system. These are the 2 parts of the peripheral nervous system. What are the functions of the blood?
So there are lots of functions. We will see only 3 important functions of the blood. First one, blood transports nutrients, oxygen, waste and hormones. So இதெல்லாம் கடத்துது. எது கடத்துது? Blood transports என்னென்ன? Blood transports nutrients, சத்துக்கள், oxygen, waste கழிவுகள் and hormones. இது எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளார ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்திட்டு இருக்கு. Second one, blood regulates water level and body temperature. ஸோ நம்ம blood வந்து நம்மளோட உடம்புல கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற வாட்டர் லெவலும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரும் ஒரே சீராக இருக்குது. இட் ரெகுலேட்ஸ் blood regulates water level and the body temperature. நம்மளுடைய நீரின் அளவையும் உடம்பின் வெப்பநிலையும் சீராக வைத்திருக்கிறது. Number 3, blood takes oxygen to tissues and cells of the body from the lungs. So blood வந்து ஆக்சிஜனை எங்கே எடுத்துகிட்டு போகுது? நம்மளுடைய உடம்பில் உள்ள திசுக்களுக்கும் செல்களுக்கும் எங்கேருந்து கொண்டுட்டு போகுது? லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ நம்மளுடைய நுரையீரலிருந்து நம்மளுடைய உடம்பில் உள்ள திசுக்களுக்கும் செல்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. ஸோ இப்போ திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் blood? Blood transports nutrients, oxygen, waste and hormones. First one. Second one, blood regulates water level and the body temperature. Third one, blood takes oxygen to tissues and cells of the body from the lungs. These are the 3 functions of the blood. So now let us move on to answer in detail. So list out the function of the digestive system, explain the main parts of the circulatory system, explain the 3 major parts of human brain. So label the diagram given below. These are the 4 detailed questions they have given in the textbook. We will see one by one very quickly. List out the functions of the digestive system. First, the 2 main functions of digestive systems are digestion and absorption. செரிமானம், அதுக்கப்புறம் என்னது? அது உடம்புல எல்லா பாகத்துக்கும் போய் சேரணும் இல்லையா? அதான் அப்சார்ப்ஷன். ஸோ டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் டைஜஸ்டிவ் ட்ராக். ஸோ அதில் நம்மளுக்கு 2 பாகம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று டைஜஸ்டிவ் ட்ராக்கு, இன்னொன்று வந்து என்னது? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்குங்கிறது என்னது? நம்ம வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் போகிற எந்த வழியாக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அந்த டைஜஸ்டிவ் ட்ராக். போகிற வழியில் அது எப்படி ஜீரணம் ஆகுது, அது எப்படி நம்ம உடம்புல ஒட்டுது இல்லையா? நம்ம உடம்புல சத்தா ஒட்டணும் இல்லையா? அது வந்து that is taken care of digestive glands. Okay, first இப்போ பார்ப்போம். The 2 main functions of digestive system are digestion and absorption. So digestion takes place in the digestive tract. அந்த உணவு குழாயில, ஸ்டமக்ல, சிறுகுடல்ல, பெருகுடல்ல இதெல்லாம் நடக்குது. It is done by breaking the bigger food molecules into simpler molecules. ஸோ இது எப்படி நடக்குது? நம்ம ஃபுட்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிகர் மாலிகூல். அதெல்லாம் உடைச்சி சின்ன மாலிகூல் குளுக்கோஸ், அமினோ ஆசிடாக மாற்றும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி டைஜஸ்டிவ் ட்ராக். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது? அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைஜஸ்டிவ் கிளான்ஸ். இப்போ அந்த ஃபுட்டை நல்லா அரைச்சி அதை சின்னதாக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல போய் எப்படி ஒட்டும்? அது எங்கே நடக்குது? அது வந்து டைஜஸ்டிவ் கிளான்ஸில் நடக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் takes place in the digestive glands. The 3 important glands are salivary glands, pancreas and liver. So that's it. So 3 glands இருக்கு. என்னென்ன? salivary glands, நம்ம ஏற்கனவே ஷார்ட் ஆன்சரில் இதை படித்தோம். pancreas and liver. These are the 3 important glands that helps to absorb the food. Clear? So these are the main functions of digestive system. Clear? Next, explain the main parts of the circulatory system. Blood is circulated throughout the body. நம்ம உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஓடிட்டே இருக்கு இல்லையா? Okay, that's first thing. Blood is circulated throughout the body. என்ன பர்பஸ்? ஏன் blood ஓடிட்டே இருக்கு? The purpose is to supply oxygen and nutrients to all the parts of the body. So நம்ம லங்ஸ், ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜனையும் மற்ற எல்லா நியூட்ரியன்ஸையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும்? எல்லா பகுதிக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். மூளையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். அதான் the purpose is to supply oxygen and nutrients to all the parts of our body. Then third one, our heart has 4 chambers. 2 chambers on the right and 2 chambers on the left.
அது நம்ம 2 chambers upper 2 chambers lower னு படிச்சிருக்கோம். இங்க வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன், our heart has 4 chambers, 2 chambers on the right, 2 chambers on the left. ஏன்னா இந்த லெஃப்ட் ரைட்டும் தனித்தனி வேலையை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, the right side chambers receives deoxygenated blood. நம்ம அந்த படத்தையே போட்டு இன்னொரு வாட்டி இங்க போட்டு காமிப்போம். அப்ப நமக்கு மனசுல நல்லா பதிஞ்சிக்கும். ஓகே, சோ ஹார்ட்ல வந்து என்ன இருக்கு, 4 சேம்பர் இருக்கு இல்லையா? சோ இது வந்து ரைட் சைடு இல்லையா? இது ரெண்டும் ரைட் சைடு, 1 3 ரைட் சைடு, 2 4 லெஃப்ட் சைடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிறது அங்கே லெஃப்ட், நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது அது ரைட். இப்போ 1 3 ரைட்டு. இப்போ இந்த ரைட் சைடுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அசுத்தமான ரத்தம்லாம் வரும். உடம்பு பூரா சுற்றிட்டு ஆக்சிஜனை கொடுத்துட்டு அந்த அசுத்தமான ரத்தம் வந்து இதுக்குள்ளார வரும். ஓகே, அசுத்தமான ரத்தம் இதுக்குள்ளார வரும். இது என்ன பண்ணும், இங்கேருந்து பம்ப் பண்ணி லங்ஸுக்கு அனுப்பும், நுரையீரலுக்கு அனுப்பும். இதை வந்து என்ன பண்ணும், இது உடம்பெல்லாம் சுற்றி விட்டு இங்கே வரும். அசுத்தமான ரத்தம் எங்கே போகும், லங்ஸுக்கு போகும். ஸோ லங்ஸில் போய் என்ன ஆகும், அந்த ரத்தம்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அதை பியூரிஃபை பண்ணி திருப்பி அந்த லங்ஸ் எங்கே வரும், லங்ஸ் வந்து லெஃப்ட் சேம்பருக்கு வந்துடும். அந்த லெஃப்ட் சேம்பர்லேருந்து திருப்பி அது என்ன பண்ணும், பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக திருப்பி அனுப்பும். ஸோ அப்போ வந்து அசுத்த, அதாவது டர்ட்டி பிளட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் சேம்பருக்கு வருது, அது அங்கேருந்து லங்ஸுக்கு அனுப்பும். லங்ஸ் அதை பியூரிஃபை பண்ணி திருப்பி லெஃப்ட் சேம்பருக்கு அனுப்பும். அந்த லெஃப்ட் சேம்பர்லேருந்து திருப்பி பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லாக அனுப்பும். தட் இஸ் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். Okay, திருப்பி இன்னொரு முறை குயிக்கா பார்த்துருவோம். Explain the main parts of the circulatory system. Blood is circulated throughout the body. Okay, the purpose is to supply oxygen and nutrients to all the parts of our body. The purpose என்ன, ஏன் blood ஓடுது? To supply oxygen and nutrients. Our heart has 4 chambers. 4 அறைகள் இருக்கு ஹார்ட்ல. 2 chambers on the right and 2 chambers on the left. 2 வலதுபுறம் 2 இடதுபுறம். The right side chambers receives the deoxygenated blood. Deoxygenated blood னா என்ன அர்த்தம், அந்த dirty blood, ஆக்சிஜன் எல்லாம் இழந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் கடைசியில் அழுக்காய் வரும். Deoxygenated blood comes to the right side of the chambers. It pumps the dirty blood to lungs for purification. அது அங்க இருந்து லங்ஸ்க்கு அனுப்பிச்சு பியூரிஃபை பண்ணுது. கடைசி என்னது, the left side chamber receives the purified blood. அந்த லங்ஸ்ல வந்து பியூரிஃபை பண்ண blood அந்த லெஃப்ட் சைடு வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அப்புறம் என்ன பண்ணுது, it pumps the pure blood to various parts of the body. அங்கிருந்து it pumps to the various parts of the body. அப்படியே அந்த படத்தை போட்டுட்டு படத்துல வச்சுக்கிட்டே நீங்க அப்படியே கற்பனை பண்ணீங்கன்னா ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, hope it's very clear to you. அடுத்தது blood is carried by the blood vessels. ஓகே, கடைசி என்னது, blood is carried by the blood vessels. இந்த இங்க வந்து L மிஸ் ஆயிருக்கு, vessels, VESSELS வரும். ஸோ blood வந்து எது வழியா பாயுது உடம்பு ஃபுல்லா, அதுக்கு அதை பாயறதுக்கு வந்து ஒரு குழாய் வேணும் இல்லையா, அந்த குழாய்க்கு பேர் தான் என்னது, blood vessels. Blood is carried by the blood vessels. Okay, that's it. These are the functions of the circulatory system. அடுத்தது explain the 3 major parts of human brain. So 3 major parts என்னது, forebrain. Okay, first என்னது forebrain, ரெண்டாவது என்னது midbrain, மூணாவது என்னது hindbrain. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளைக்கு என்ன பேரு, cerebrum. நடுமூளைக்கு என்ன பேரு, செரிபெல்லம். பின்மூளைக்கு என்ன பேரு, ஹிண்ட் பிரெயினுக்கு என்ன பேரு, மெடுல்லா ஒப்லாங்கேட்டா. மெடுல்லா ஒப்லாங்கேட்டா. ஓகே, இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபோர் பிரெயின், செரிபிரத்துல என்ன இருக்கு, the forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. ஸோ 3 பார்ட் இருக்கு. எதுல, ஃப்ரண்ட் பிரெயின்ல, ஃபோர் பிரெயின்ல, முன் மூளையில. அது பேர் என்னது, செரிபிரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாம் போய் உள்ள பதியும். லாங் டேர்ம் மெமரிக்கு போகுதுன்னா இந்த இடத்துல தலாமஸ், ஹைப்போதலாமஸ் போகிறது தான் போய் நல்லா பதிஞ்சிருக்கும். ஓகே, ரெண்டாவது, இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின் இஸ் அ லார்ஜ், இந்த 3 பார்ட்டில் எது ரொம்ப பெருசு, ஃபோர் பிரெயின் இஸ் அ லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஓகே, வீட்டுக்கு முதல் புள்ள மாதிரி அது. ஓகே, அடுத்தது, இட் இஸ் அ சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. நம்மளுடைய மனித நினைவாற்றலுடைய மையம் தான். இங்கே தான் வந்து நம்ம படிக்கிறதுலாம் ஏற்கனவே சொன்னேன், இந்த தலாமஸ், ஹைப்போதலாமஸில் போய் லாங் டேர்ம் மெமரியில் பதிஞ்சிக்கும். இட் இஸ் அ சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி, ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னா என்னது, புத்தி கூர்மை. இமேஜினேஷன், கற்பனை திறன். ரீசனிங்னா என்னது, காரியம், அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது, காரிய காரணம் கண்டறிதல், அதுக்கு பேர் ரீசனிங். ஸோ இட் இஸ் அ சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி, ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ்,
imagination and reasoning. Okay, இப்போ forebrainல 3 part இருக்கு. என்னன்னா the forebrain consists of cerebrum, thalamus, hypothalamus. It is the largest part of the brain, second point. Then third point is it is the center of the human memory. நம்மளுடைய மனித நினைவாற்றலினுடைய மையம் இதான். So responsible for என்னென்ன intelligence, imagination and reasoning. புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம் கண்டறிதல். இது மூணுக்கும் காரணம் வந்து forebrain தான். ஓகே, சில பேரால யோசிக்கவே தெரியாது. சில பேருக்கு இது ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த forebrain சரியா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். படிச்சதெல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு, அன்னைக்கு ஞாபகம் இருந்தது இப்போ மறந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? forebrain சரியா வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணி இதெல்லாம் ஒரு காட்சியை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மறக்காம இருக்கும். ஓகே, ரெண்டாவது மிட் பிரெயின். மிட் பிரெயின்னா என்னது? செரிபெல்லம். இட் லைஸ் பிஹைண்ட் தி செரிப்ரம். அது அந்த முன் மூளைக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கும். இட் லைஸ் பிஹைண்ட் தி செரிப்ரம். அடுத்தது இட் கோஆர்டினேட்ஸ் தி மஸ்குலர் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம கை அசைக்கிறோம், அதே சமயத்தில் கால் அசைக்கிறோம், இன்னொன்று அசைக்கிறோம், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எந்த மாற்றமும் இல்லாமல் தடுமாற்றமும் இல்லாமல் கரெக்டாக எல்லா மசில்ஸையும் கரெக்டாக இயக்க வைக்கிறது என்னது? இந்த மிட் பிரெயின் தான், செரிபெல்லம். சிறுமூளைன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் தி பேலன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம நேராக நிற்கிறதுக்கு காரணமே என்னது? இந்த மிட் பிரெயின் தான். நம்ம குடிக்காரங்களாம் ரோட்டில் பார்த்துருக்க பார்த்தியா, தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாங்க. ஏன்னா குடிச்சோன்னா அவங்களுக்கு எது பாதிக்கப்படுது? இந்த மிட் பிரெயின் தான் பாதிக்கப்படுது. அதனால அவங்க நேராக நிற்க முடியல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க? தள்ளாடி நடக்கிறாங்க, கீழே விழுகுறாங்க, விழுந்துடுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ தண்ணி போட்டவங்களுக்கு என்னது? அந்த பேலன்ஸ் போயிடும். இந்த செரிபெல்லம், அதாவது இந்த சிறுமூளை பாதிக்கப்படுது. அதனால தான் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இது கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம் இல்லையா? ஏன் அந்த சாராயம் குடிக்கிறவங்கலாம் தள்ளாடி நடக்கிறாங்க, ஏன் கீழே விழுந்துடுறாங்கன்னா என்னது? இட் அஃபெக்ட்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. கிளியர்? ஓகே, அடுத்தது மூணாவது என்னது? hindbrain. Hindbrain, that is called medulla oblongata. The hindbrain comprises of pons and medulla oblongata. Pons and medulla oblongata. இப்போ நம்ம இந்த பிரெயின் இப்படி இருக்கும், படமாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் இப்படி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பிரெயின், இங்கே வந்து என்ன இருக்கும்? அந்த மிட் பிரெயின் இருக்கும். ஸோ இந்த நடுவில் இந்த இடத்துல இங்கேருந்து இது அப்படி ஒரு ஒரு குழாய் மாதிரி வரும். இதுதான் என்னது? இதுதான் ஹிண்ட் பிரெயின். இது போய் எங்கே போய் கனெக்ட் பண்ணும்? இது போய் நம்மளுடைய முதுகு தண்டு இடத்துல போய் ஸ்பைனல் கார்டில் போய் இது கனெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டெம் பிரெயின் கூட இதை சொல்லுவாங்க. இந்த ஹிண்ட் பிரெயினுக்கு இன்னொரு பேர் என்னது? ஸ்டெம் பிரெயின். ஸ்டெம் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஹிண்ட் பிரெயின். ஸோ the brain comprises of pons and medulla oblongata. இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பான்ஸ், இன்னொன்று வந்து என்னது? மெடுல்லா oblongata. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் பிரெயின் ஸ்டெம். ஏற்கனவே நான் சொன்னேன், இட் இஸ் கால்ட் பிரெயின் ஸ்டெம் ஆர் ஸ்டெம் பிரெயின் ஆர் பிரெயின் ஸ்டெம். ஓகே, எனிதிங். ஓகே, பிரெயின் ஸ்டெம்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்துக்குவோம், பிரெயின் ஸ்டெம். ஓகே, மூணாவது பாயிண்ட், இட் கண்ட்ரோல்ஸ் பிரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் இன்வாலண்டரி மசில்ஸ். ஸோ இட் இஸ் கால்டு வைட்டல் நாட். இதுக்கு ஒரு முக்கிய முடிச்சின்னு பேர். வைட்டல் நாட்னா அது முக்கிய முடிச்சு. ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி இட் ஒன்லி ஹெல்ப்ஸ் ஆர் இட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் அவர் பிரீத்திங் அண்ட் ஹார்ட் பீட். இது ரெண்டும் இல்லைன்னா உடனே செத்து போயிடும் இல்லையா? ஹார்ட் பீட் ஆகணும், பிரீத்திங் ரெண்டும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த பிரெயின் ஸ்டெம்முக்கு என்ன பேர்? வைட்டல் நாட்னு ஒரு பேர், முக்கிய முடிச்சு அப்படின்னு பேர். இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்ட். இது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பிரெயின் வந்து ஸ்பைனல் கார்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறது என்னது? இந்த பிரெயின் ஸ்டெம் தான். அதில் என்னென்ன இருக்குது? பான்ஸும் அப்ளங்கேட்டாவும் இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ கண்களை மூடி ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படியே நீங்கள் கேட்டு பாருங்க. முதல்ல என்னது? அந்த ஹிண்ட் பிரெயினில் என்ன, அதுக்கு என்ன பேர்? மெடுல்லா oblongata. இதில் என்ன இருக்குது? இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுல்லா oblongata. இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பிரெயின் ஸ்டெம். இது எதை கண்ட்ரோல் பண்ணுது? பிரீத்திங்கையும் ஹார்ட் பீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? இது பிரெயினையும் நம்ம ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணுது. அப்படி கேள்வி கேட்டு அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொரு பதிலாக கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து எழுதும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, இதில் லாஸ்ட் கொஸ்டின் வந்து லேபிள் தி டயக்ராம் கிவன் பிலோ. ஓகே, இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் பார்ட்டில் நம்மளே எழுதிட்டேன். இதுதான் செரிபுரம். இதான் என்னது? செரிபுரம். இதான் ஃபோர் பிரெயின். இதுதான் என்னது? ஃபோர் பிரெயின். ஃபோர் பிரெயினுக்கு என்ன பேர்? செரிபுரம்னு பேர். ஓகே, அடுத்தது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செரிபெல்லம். செரிபெல்லம் வந்து என்னது? மிட் பிரெயின், சிறுமூளை. மிட் பிரெயின் தான் சிறுமூளை. அந்த ஃபோர் பிரெயின் வந்து பெருமூளை. ஓகே, இங்கே இந்த நடுவில் இந்த இடத்துல கருப்பாக இருக்கு இல்லையா? இதுதான் வந்து என்னது? இந்த பிரெயின் ஸ்டெம்.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பான்ஸ் அண்ட் மெடுலா oblongata. இதுதான் இந்த கருப்பு அந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த தேர்ட் பார்ட், ஹிண்ட் பிரெயின். இதுக்குள்ளே என்ன இருக்குது, பான்ஸும் மெடுலா oblongata. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, பிரெயின் ஸ்டெம். இப்போ இது எதில் கனெக்ட் பண்ணுது, இது வந்து என்னது, ஸ்பைனல் கார்டு. இதுதான் நம்ம முதுகு தண்டுவடம். இப்போ நம்ம பிரெயினையும் இந்த முதுகு தண்டுவடத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்னது, இந்த பிரெயின் ஸ்டெம் தான். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த செரிபிரத்தில் இன்னும் 2 பார்ட் இருக்குது. என்னது, தலாமஸ். அந்த 4 பிரெயினில் என்னென்ன இருக்குது, செரிபிரம், பெருமூளை. இப்போ செரிபிரம்னா பெருமூளை. இன்னொன்று 2 என்னது, தலாமஸ் அண்ட் ஹைப்போ தலாமஸ். இது 2 இங்கே தான் இருக்குது. இந்த இந்த பெருமூளையோட சேர்ந்து இருக்குது அதெல்லாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ கரெக்டாக நீங்கள் இது எந்தெந்த பாகம் எங்கெங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த நேமை கரெக்டாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட் கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு வேர் ஹெல்மெட் வைல் ரைடிங் எ பைக்? நம்ம பைக்கில் ஓட்டிகிட்டு போகும்போது ஏன் ஹெல்மெட் அணிய வேண்டும்? நிறைய பேர் போடுறதே கிடையாது. இந்த ஹெல்மெட்டு போடாதனால தான் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாங்க. சரியா? இப்போ அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன, ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ரோட்டு கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு விற்பாங்க இல்லையா, அண்ட் ஜங்க் ஃபுட், இது ரெண்டும் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த். இது எப்படி வந்து நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, அதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அதுக்கு உதாரணம் கொடுங்க, அதை விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் நம்ம இப்போ குயிக்காக பார்த்துருவோம். Why is it important to wear helmet while riding a bike? This is the first question. First, in an accident, our head is the most vulnerable part to injury. நம்ம எங்கேயாவது அடிபட்டோம்னா முதல்ல கீழே விழுந்து நம்ம மண்டை தான் உடையும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த மோஸ்ட் வல்னரபிள் பார்ட் டு இன்ஜுரி. காயம் எதில் பண்ணால் ஃபர்ஸ்ட் மண்டையில் தான். ஸோ இன் அன் ஆக்சிடென்ட் அவர் ஹெட் இஸ் த மோஸ்ட் வல்னரபிள் பார்ட் டு இன்ஜுரி. வல்னரபிள் பார்ட், அந்த வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, the injury to head might damage our brain. ஸோ பிரெயினில் அடிபட்டுச்சுன்னா, நம்ம ஹெட்டில் அடிபட்டுச்சுன்னா உள்ளே இருக்கிற பிரெயின் டேமேஜ் ஆகும். பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா எல்லாம் காலி இல்லையா, எல்லா நர்வஸ் சிஸ்டமும் கோவிந்தாவாயிடும். ஓகே, இட் மைட் டேமேஜ் அவர் பிரெயின். மூணாவது என்ன, therefore the chances of survival is very less. ஸோ பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுனாவே என்ன ஆகிடும், பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். therefore the chances of survivalனா அது உயிர் பிழைக்கிறது, is very less. Even at slow speed, injury to head is very dangerous. நான் மெதுவாக தான் போவேன், அதனால எனக்கு ஹெல்மெட் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடிபட்டால் முதல்ல மண்டையில் தான் அடிபடும். Head is the most vulnerable part to injury. Therefore, it is very important to wear helmet when we are riding a bike. Clear? So it is very important to wear helmet while riding a bike. திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். In an accident, our head is the most vulnerable part to injury. Okay, இதான் first point. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, the injury to head might damage our brain. So most vulnerable part is our head. It might damage our brain. Therefore survival is very less. அப்படி அடிபட்டா நம்ம உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். Fourth point, therefore even at slow speed it is the injury to head is very dangerous. நம்ம ஸ்லோவாக போனாலும் ஹெட்டில் தலையில் அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு வேர் ஹெல்மெட் வைல் ரைடிங் எ பைக். அதனால நம்ம பைக்கை ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ், ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த், ஜஸ்டிஃபை. ஸோ ஃபாஸ்ட்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் குவிக்லி ஈட்டன் ஃபுட்ஸ் ஆர் கால் ஃபாஸ்ட் ஃபுட். ஸோ நம்ம அந்த சாலை ஓரத்தில் பார்த்துருக்கலாம் இல்லையா, ரோடு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கடகடன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சுட சுட சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி ஃபுட்டுக்கு தான் என்ன பேர், ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது ஜங்க் ஃபுட் அப்படின்னு பேர் இருக்குது. ஃபாஸ்ட்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் குவிக்லி ஈட்டன் ஃபுட்ஸ் ஆர் கால் ஃபாஸ்ட் ஃபுட். தே ஆர் ரிச் இன் கேலரிஸ் பட் புவர் இன் நியூட்ரியன்ஸ். அதில் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் கேலரிஸ் நிறையா இருக்கும். இப்போ சாப்பிட்டோன்னா ஒரு தெம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தே ஆர் புவர் இன் நியூட்ரியன்ஸ், சத்தே இருக்காது அதில். They contain more than enough sugar, salts, oils and fats. அதில் என்ன வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு சுவையாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சர்க்கரை போட்டிருப்பாங்க, சால்ட்டு போட்டிருப்பாங்க, ஆயில் ஊற்றுவாங்க, அதில் கொழுப்பு ஃபேட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அதை சாப்பிடும்போது நல்லா சுட சுட வேகமாக சாப்பிடும்போது எப்படி இருக்கும், நல்லா இனிமையாக இருக்கும் இல்லையா. அதனால நிறைய பேர் அதுக்கு அடிமையாயிடும். ஸோ தே கண்டெயின் மோர் தென் இனஃப், தேவைக்கு அதிகமான சுகர், சால்ட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இருக்குது. Then lastly, they lead to obesity. இதை சாப்பிட்றவங்க என்ன ஆயிடுவாங்க, நல்லா குண்டாயிடுவாங்க, இல்லைன்னா தின்னது செரிக்காது, டைஜஸ்டிவ் டிசீஸ் வரும்.
ஹார்ட் டிசீஸ் வரும். ஏன்னா ஆயில் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் நிறைய வந்தாவே ஹார்ட் அடைச்சிக்கும் இல்லையா, ஹார்ட் அட்டாக் வரும். டயபெட்டிக்ஸ், இந்த சுகர் கம்ப்ளைண்ட் வருது இல்லையா, நிறைய பேத்துக்கு என்ன சர்க்கரை ஏறிக்கும், அதான் டயபெட்டிக்ஸ். ஸோ இந்த நோயெல்லாம் இதனால தான், அந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால தான் வருது. ஓகே, ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த். ஜஸ்டிஃபை. ஃபாஸ்ட்லி ப்ரிப்பேர்ட் அண்ட் குவிக்லி ஈட்டன் ஃபுட்ஸ் ஆர் கால் ஃபாஸ்ட் ஃபுட். தடன்னு தயார் பண்ணி சுட சுட சாப்பிட்டோம்னா அது என்ன, அது ஃபாஸ்ட் ஃபுட். ரோட்டு கடையில் சாப்பிட்றதெல்லாம். தே ஆர் ரிச் இன் கலரிஸ் பட் புவர் இன் நியூட்ரியன்ஸ். அதில் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆற்றல் இருக்க மாதிரி இருக்கும், நாக்குக்கு ருசியாக இருக்கும், ஆனால் அதில் சத்து இருக்காது. தே கண்டெயின் மோர் தென் இனஃப் சுகர், சால்ட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். அதில் என்ன, தேவைக்கு அதிகமான சர்க்கரை, உப்பு, எண்ணெய், கொழுப்பு இதெல்லாம் இருக்குது அதில். அதனால தே லீட் டு, அதனால என்ன நோய் ஏற்படுகிறது, ஒபேசிட்டி. குண்டா இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒபேசிட்டி. டைஜஸ்டிவ் அண்ட் ஹார்ட் டிசீசஸ், செரிமானம் ஆகாது, ஹார்ட் அட்டாக் வரும். டைஜஸ்டிவ் அண்ட் ஹார்ட் டிசீசஸ். தென் ஃபைனலி டயபெட்டிக்ஸ், சர்க்கரை நோய் வரும். ஸோ இது மாதிரி நோய்கள்லாம் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால வருது. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட், இட்ஸ் வெரி கிளியர். ஸோ தெரியலன்னா நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை போட்டு பார்த்து, ஒவ்வொரு கேள்வி நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கேள்வியை படிச்சுட்டு நீங்களே கண்களை மூடி வரிசையாக அந்த ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது லாங் டேர்ம் மெமரிக்கு போகிறதுக்கு எளிமையாக இருக்கும். அந்த நேரத்தில் படித்தோன்னு சொல்லி பார்த்து எனக்கு தெரியும்னு நினச்சிக்க கூடாது. நீங்கள் கண்களை மூடி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களால் சொல்ல முடியுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, hope you enjoyed it, you liked it. Please click the thumbs up, comment, share, and also subscribe to my channel John Lewis 3D Learning Without Fail. Thank you very much for watching. Until we meet next time, bye bye.